அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கணும். சில வேளை நம்ம ஜெபங்கள் ஏன் கேட்கப்படலை? நானே நினைச்சிட்டு இருக்க சில காரியங்கள் எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்ணி சில காரியங்கள் கேட்கப்படலை. கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்குறேன், கேட்கவும் பயமா இருக்கு. ஆனால் அதே நேரம் நம்மளுடைய விண்ணப்பங்களும் நிறைவேறாம போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ரொம்ப காலியாக இருக்கு. அதுக்காக கர்த்தரை விட்டு நம்ம மறுதளிச்சுட்டு ஓடவும் முடியாது. என்ன செய்யறது? ஜனமே நல்லா யோசிச்சு பார்க்கணும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும், எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும். என்ன காரியம், என்னத்துக்கான அந்த காரியங்கள் ஏன் நம்ம ஜெபங்கள் சில வேளையில் கேட்கப்படலை? நமக்கு கஷ்டமாக இருக்குது. அவையற்ற எல்லா வருஷமும் கேட்க ஊழியக்காரங்களும் கேட்டுட்டு இருக்காங்க, நீ விசுவாசிங்களும் கேட்குறாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதில்லையே. அது எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, அது யாருடைய காரியமானாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி, ஆனால் அந்த காரியம் என்னவா இருக்கணும்? நேர்மையாக இருக்கணும். அதுதான் அவருக்கு உகந்ததாக இருக்கணும். நீ கண்ட கடை பக்கத்து வீட்டு காம்பவுண்டை கேட்டேன்னா எப்படி கர்த்தர் கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்னால் இன்னைக்கு நம்ம சரியான காரியத்தை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போமானா நிச்சயமாய் கர்த்தர் கொடுக்க வருவார். நம்ம கர்த்தரை கரம் புரிய போகல, அவருடைய கேட்கக்கூடாதபடி அவர் செவிகள் மந்தமாகும். அப்போ ஏன் ஏசாயா 69:1-2 சொல்லப்படும், உங்களுக்கும் எனக்கு இடையில ஏதோ ஒரு திரை, ஏதோ ஒரு ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீனில் தான் நம்ம பார்க்க முடியாது. அது என்னால் எஸ்ரா எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எஸ்ரா 8:23. இன்னைக்கு அதனால இன்னைக்கு ஜெபத்தை ஏன் இந்த வரைக்கும் நாங்கள் ஜெபத்தை கேட்கப்படலைங்கிறதுக்கு கரெக்டான காரியத்தை நீ கர்த்தர் மூணு பேசுவார். திரும்ப கடைசி இதை மட்டும் வாசிங்களேன். எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதில்லை. எங்கள் தேவனிடத்திலே தேடினோம். 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யார் இன்னைக்கு எங்கே போய் இன்னைக்கு மற்றவன் போய் எங்கே குறி கேட்குறான்? ஜோசிக்காரனை தேடி ஓடுறான், ஊழியக்காரங்களை தேடி போகிறது தப்பு இல்லை. ஆனால் இதே மட்டும் நீ செய்ய வேண்டிய வேலை நீ செய்யாமல் ஊழியக்காரங்களுக்கு ஏதோ ஒரு 50-10 அனுப்பிவிட்டு நம்ம உட்காந்து டிவி சினிமா பார்த்துட்டு இருந்தோம்னா கர்த்தர் எப்படி அனுச்சனத்தை கேட்பார்? ஒரு நாள் கர்த்தர் கேட்க மாட்டாங்க. அதனால இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன கர்த்தர் பேசுகிறார் அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அதாவது எங்கள் தேவனிடத்திலே நான் தேடினேன். அவற்றை தான் தேடணும். நீ வேற எங்கேயும் தேடி போகாத, வேற எங்கேயும் தேடி போகாத, அவரை மாத்திரம் தேடுவோம். அப்படி தேடிட்டு இருக்கிறப்பயே எவ்வளவு ஒரு சில வேளைகளை ஜெபத்துக்கு தாமதம் வருது. ஆனாலும் ஒரு சின்ன புக்கில் ஒரு சாட்சி படித்தேன். எனக்கு அந்த பூவுடைய பேரை நான் மறந்துட்டேன். வெளிநாட்டில் இருக்கிற பூ அவ்வளோ அழகாக இருக்குமா. அது கூடிய வரைக்கும் காலையிலே நல்லா மலர்ந்துருமா. அந்த பூ மாதிரி டிஃப்ரெண்ட் கலராகவும் இருக்குமா. அப்போது அந்த இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சகோதரி காலை எழுந்து உடனே அந்த பூவை தான் போய் பார்க்க போகலாம். கலர் நல்லா இருக்குமா, பார்க்கறதுக்கு விரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்குமா. பார்த்தா அந்த செடி எப்போ நட்டமாக நிற்கிற செடி கீழே கிடந்ததா. ஐயோ இன்னைக்கு அந்த பூவை பார்க்க முடியலையே. என்னன்னு பார்த்தா மழை பெஞ்சு அந்த மண்ணோட மண், அந்த மண்ணும் அந்த தண்ணியை சேர்ந்து அந்த செடியை மேலே நிற்க விடாத படிக்கு ரொம்ப ஒரு அமைக்கி வச்சு இவங்க மனசு கஷ்டமாக இருந்தா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? என்ன செய்யுது? இவங்களுக்கு ரொம்ப வேதனையோடு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுதான். ஆனால் மழையில் அந்த பூ மொட்டு இருந்துருக்கு. இவங்க கொஞ்ச நேரத்தில் அந்த மழை விட்ட உடனே சூரியன் வந்த உடனே தன்னை போல அந்த செடி மேலே தூக்கி அந்த பூ வந்து அந்த பூ மேலே தண்ணி மண் இருந்ததால் தானாகவே கீழே விழுந்து அவ்வளவு அழகாக மறு எழும்பி நின்ன உடனே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இப்போதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படி இந்த பூ இந்த செடி எழும்பவே எழும்பாதா, இந்த பூ மலரவே மலராதா, அப்படிப்பட்ட ஒரு காரணம் கலர்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே இருக்க மாதிரிலாம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கப்போ அப்போ கர்த்தர் எங்களோட பேச ஆரம்பிச்சார். இந்த சூரியன் உதிச்ச உடனேயே இந்த பூ இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். நீதியின் சூரியன் உன் மேல உதிச்சா அது எப்படி இருக்கும்? நீ இவ்வளோ அழகா இருப்ப, எவ்வளவு கலரா இருப்ப, எப்படிப்பட்ட இதுவா இருக்கும். மண்ணோட மண், அது மேல மண்ணு கிடந்தது. ஐயோ இது கடுகுனால நட்டமா நிக்க வச்சா நிக்காதே, தானாதானே எழும்புனாதானே எழுந்து செடி வரவே வராதே. இன்னைக்கு அழுதுட்டு இருந்தேல, இப்போ பார்த்தியா நான் அது மேலே குதிச்ச உடனே இந்த சூரியன் குதிச்ச உடனே பாரு அப்போ ஒரு
ஒரு சூரியன், நான் உருவாக்குற சூரியன், நான் ஒரு சிருஷ்டிகர்த்த. அந்த சிருஷ்டி அது மேலே பட்ட உடனே இப்படி இருக்குண்ணா, நீதியின் சூரியனாகிய நான் உன் மேலே பட்டேன், எப்படி இருப்பேன்? ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கத்தாவே இப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பிடிச்சி அவங்க ஒரு சந்தோஷம். அப்போது இவங்க மனசில் நினச்சிட்டு இருந்தது யார் கேட்டுட்டு இருந்தாங்க? கர்த்தர் கேட்டுருந்தாங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, சிரிக்காதீங்க, உங்களுக்கு அற்பமான காரியம் வரலாம், எனக்கு அன்னைக்கு அப்படி ஒரே இருக்கும். வெளியே பயங்கர மழை பெய்யுது. கத்தாவே நான் நாளும் என்னால் வெளியே போக முடியல. கத்தாவே எனக்கு ரசஞ்சாவை சாப்பிடணும் போல இருக்குப்பா, கத்தட்ட கேட்டேன். இனி வேண்டி எனக்கு அந்த ஒரு ஆயத்தை இங்கே இல்லை, என்ன பண்ணுறது? அடுத்த நாள் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டோம்னாங்க. நீங்கள் நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா? என்ன வேணும்னா, எனக்கு ரசம் தான் வேணும். என்ன ரசம் கேட்குறீங்க? சாம்பார் வைக்கிறேன். சாம்பார்லாம் எனக்கு வேண்டாம். அந்த சாதம் நல்லா சுட சுட வச்சுட்டு, உங்களுக்கு அற்பமாக இருக்கலாம், எனக்கு அந்நேரம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுபோல் ரசம் பார்த்தா அப்போ தான் கொண்டு வந்து வச்சா அந்த வாசனை தூக்குது. கத்தாவே இந்த ரசத்தை வந்து எனக்கு கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி. அப்போ பிரியாணி கொடுத்ததாக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் பிரியாணி சாப்பிட்ற ஆளுன்னா, அப்போ கத்தாவே இதுக்கு நன்றி சொல்கிறேன். நிம்மதியாக சாப்பிட்டு அந்த வீட்டை வாழ்த்திட்டு இருந்தேன். கத்தாவே ஏற்ற வழியில் இது கொடுத்தேன். சில வேலைகள் நம்முடைய காரியங்கள் இப்படி தான் அற்பமானதாக இருக்கும், ஆனால் அதில் பெரிய தெய்வ ரகசியம் இருக்கும். யாருக்கிட்டையும் போய் கேட்குறேன், அவன் சொல்கிறான், நான் தேவனிடத்தில் தேடினேன், தேவன்கிட்ட மாத்திரம் தேடு. நான் ஜெபிச்சாலும் கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, தேவனிடத்தில் மாத்திரம் தேடு. நீ யாருக்கிட்ட கஷ்டத்தை சொன்னாங்க, எங்கள் கஷ்டம் இவ்வளோ கஷ்டம் இருக்கு, ஆனாலும் அத்தனைக்கு மத்தியில் இன்னைக்கு தேவன் இப்படி இத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்து இவ்வளோ தூதர் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல. எத்தனை தூதர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க உங்களுக்கு தெரியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்ச 3 தூதர்கள் தான் நமக்கு தெரியும். யாரு சொல்லுங்க? 3 தூதர்கள் பேர் தான் நமக்கு தெரியும். சொல்லுங்க. என்னப்பா? மிகாபேல். இன்னொன்று கேப்ரியல். இன்னொன்று முக்கியமான கேடியா வந்தாங்க. சொல்லுங்க. இன்னொருத்த யார்? உலகத்தின் அதிபதினு கற்று சொன்னார் ஒருத்தனா? தெரியும். நான் சொல்கிறேன், ஒன்று தெரிஞ்சுக்கலாம், உண்மை கற்பனை. அவன் தான் லூசிஃபர். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த 3 பேர் தான், 3 பேர் மாத்திரம் தூதர்கள் நினச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, நிறைய தூதர்கள் இருக்காங்க. சில இடத்துல சில பேர்கள் இருக்கு, சில இடத்துல பேர்கள் இல்லை. நமக்கு தெரிஞ்சது இந்த 3 மிகாவேலும் நமக்கு பிசாசனுடைய தொந்தரவுகள் மற்ற காரியங்கள் வரப்போ நமக்கு உதவி செய்யறதுக்கு மிகாவேல் இருந்தார். தூது கொண்டு போகிறதுக்கு கேப்ரியல் இருந்தார். லூசிஃபர் அவன் பெருமை நிமித்தம் மேட்டு நிமித்தம் கத்தரையே பகைச்சிட்டு அவன் கத்தர் உட்கார இடத்துல நான் உட்காருவேன்னு சொல்லி நினைச்சான். அதை கத்தரை விடலை, கீழே இறத்தான். அவன் இப்போ எங்கே இருக்கான்? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லுங்க, எங்கே இருக்கிறான்? என்ன பேசுங்க, தப்பாக செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லு, எங்கே இருக்கான்? ஏன்னா தெரிஞ்சுக்கணும்லப்பா. சொல்லு, எங்கே இருக்கான்? தேவனுடைய பாதத்தில் அப்படி சொல்ல முடியாது. தள்ளப்பட அவன் எங்கே இருக்கிறான்? இப்போ எத்தனை வானம் இருக்கு? எத்தனை வானம்? மேகம் வானம், ஸ்கை. 2ஆம் வானத்தில் 3 வானம். ஒன்று இந்த ஃப்ளைட்டு பறவைகள் 2ஆவது வானத்தில் அவன் இருக்கான். 3ஆவது வானத்துக்கு மேலே எங்கே போகிறான்? யார் இருக்கா? கத்தராங்க. கத்தருடைய பாத்திரம் எனக்கு சாட்சி சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட தூதனே டைரக்டாக இங்கே வந்தான். ஒரு அம்மா பிசாசு ஓட்டிட்டு இருக்கப்போ வந்து எங்கடா இருக்கிறேன்னு கேட்டால், ஏன்னா அவனுடைய மற்ற ஈவில் ஸ்பிரிட்டு, ஏன்னா அவனுடைய தூதர்கள், அதாவது மொத்தம் 3 பாகம், 3 பாகத்தில் 2 பேர் கத்தருடைய தூதர்கள், கத்தருடைய பாகத்திலிருந்து அவனுக்கு தூதர் நம்மளை மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சோம். ஒரு தூதன் தான் அவன் தள்ளப்பட்டான். அவன் தான் லூசிஃபர். அவனோட கூட என்ன பண்ணிட்டான்? ஒரு கூட்டத்தை 3 ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டான். அவனோட சேர்ந்து விழுந்து ஒரு அம்மா காய்ச்சல் பண்ணிட்டு இருக்கப்போ, அந்த அம்மா இவ்வளோ மோசமாக இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. 9 மாதம் சகோதரி காய்ச்சல் பண்ணிருக்கப்போ
திடீர்னு இந்த ஸ்பிரிட் வந்தோடனே எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்பிரிட் வந்தாலும் எனக்கு தெரியும், மந்திரவாதியுடைய ஆவி வந்தாலும் எனக்கு தெரியும். அப்போ நான் உஷாராயிடுவேன். அப்போது பார்த்தோன்னா அந்த அம்மாவை கட்டுப்படுத்த முடியல. ஆள் இப்படி இருக்கும், ஒரு 50 கிராம் கறி கூட தேராது, கட்டுப்படுத்த முடியல. அப்போது கையை பிடிச்சாலும் திமிரிக்கிட்டு நிற்கிது. நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ ஓடிடுவேன். நான் சொன்னேன், நான் ஓட மாட்டேன். ஓடுற அந்த கத்தரி என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்து கத்தரி கிருபை, கத்தரி அபிஷேகம் என்ன நான் இருக்க பயப்படுறேன். இங்கே நீ யார் என்னுடைய இருப்பு எங்கன்னு கேட்டால் அவசரம் வாரம். அப்போது எதுக்காக உன்னுடைய வேலை என்ன, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா என்னன்னு கேட்டால் அப்போ அவசரம். என்னுடைய ஆட்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சில வேலை வச்சுருக்கேன். என்ன வேலை? மினுக்குன்னு வருமே, அதை தள்ளுற வேலை வாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னது அது? ஃப்ளைட். அப்போ ஏன் இப்படி பண்ணுறேன்னா, அப்போ அவன் சொன்ன கைது நமக்கு ஒரு எச்சரிக்கை வச்சுக்கணும். அது அங்கே மாத்திரமில்ல, நமக்கு ஒரு எச்சரிக்கை சொன்னான். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஏன் உங்கள் ஆளுங்க வரணும் நல்லா ஒரு இதை காமிச்சேன். இது மாதிரி பிஸ்கட்லாம் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு கள்ளத்தனமான அப்போ கள்ளத்தனமான பொருட்களும் கத்தருக்கு அருவருப்பான பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்தாலும் யார் வரமாட்டா? ஆவியான வரமாட்டா. யார் சொந்தம் கொண்டாடுவா? பிசாசு ஆறு சொந்தமா. அது வந்து கத்தர் ஒரு பாடத்தை கற்றுக் அதனால கத்தரை சொல்வார் அப்படின்னு தயக்காம்பார். தலைக்கு அசைச்ச உடனே நாங்கள் போய் தள்ளிடுவோம். என் தேவன் இறக்கும்போது உன் தேவன் சொல்லாமல் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போது வேற வசனம் சொல்லுவோம். வசனம் உங்கள் சங்கீதத்தில் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நேரம்னா, கத்தர் அறியாதபடி தேசத்தில் தீங்கு நேரிடுவதில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அப்போ தேசத்தில் அழிவு வருதுன்னா கத்தர் சொல்லாமல் கத்தருக்கு தெரியாமல் என்ன வரானா? தீங்கு வருவதில்லை. இப்போ நம்ம நினைக்கிறோம் கத்தர் நன்மை செய்கிறோம், இதெல்லாம் அலோவ் பண்ணுவாரா? அப்போ இது வந்து ஒரு பாடத்தை கத்தரை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த கத்தருக்கு பிரியமில்லாத தீங்கான காரியங்கள் எதுவும் எங்கே இருக்கக்கூடாது? நம்ம வீடுகளில் இருக்கிறது. அப்படி வீடுகளில் இருந்தாலும் யார் வரமாட்டா? கத்தர் வரமாட்டார். ஒருவேளை நம்முடைய புருஷன் ஏதாவது கள்ளத்தனமான பொருள் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாது. ஒரு பென்சில் ரப்பர் கொண்டு வந்து இப்போ அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குறார், படிக்கிற பிள்ளைக்கு. இந்த பிள்ளையோட படிப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஆசீர்வதிக்கப்படவே நம்ம நினைக்கிறோம் பிள்ளைக்கு தான் ஒரு பென்சில் எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு ரப்பர் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ இந்த பிள்ளையோட படிப்பு இதை வச்சு இந்த பிள்ளை எழுதுறப்ப என்ன ஆகும்? ஆசீர்வாதம். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? சரி பண்ணணும். ஒருவேளை நம்முடைய விண்ணப்பங்கள் ஏதாவது கேட்கப்படாமல் இருக்குன்னா இந்த காரியம் முதல்ல இருக்கா? அதுக்கு பிற்பாடு அந்த சத்துருவை போட்டு இதெல்லாம் கிடைச்சது. அப்போ அதுக்கு பிற்பாடு கேட்டேன், இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது உங்கள் வீடுகளில் இருந்தால் வயசு எடுத்து போட்டுடுமா? நான் ஒரு கேப்டன் அவனுக்கு அந்த சத்தியம் தெரியாது. அதுக்கு பிறகு கத்தரை ஏற்றவனுக்கான சங்கடத்தில் சபைக்கு மொத்தமாக ஏற்றுக்காங்க. தேவச்சனமே எதுக்காக இந்த காரியத்தை சொன்னாங்க? தேவனிடத்தில் மாத்திரம்தான் நம்ம தேடணும். நல்ல அருமையான ஒரு வார்த்தை பார்த்தா, எங்கள் தேவனிடத்தில் இதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதுன்னா. அப்போ உன் விண்ணப்பம் கேட்கப்படணும்னா நீ யாருக்கிட்டே நீ போகணும், யார்கிட்ட மாத்திரம் போகணும்? வேத வசனம் நமக்கு கண்ணாடி, இந்த கண்ணாடி தான் பார்க்கணும். நம்ம காரியங்கள் சரியாக இருக்குதா, இது இதாக இருக்குதா அப்படின்னு கண்ணாடியில் பார்த்தா கண்ணாடிக்கும் நம்ம செய்திக்கும் சரியாக இருந்துச்சுன்னா கண்ணாடி சரியாக இருக்குது, நம்மளும் சரியாக இருக்கிறோம் அர்த்தம். கண்ணாடி பொய் சொல்லாது, நம்ம தான் பொய் சொல்லிட்டுருக்கோம். அப்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்தது நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா 21 அவசரம் பார்ப்போம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் முதல்ல என்ன செய்யணும்? கத்தரிடத்துல தேடணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கத்தரிடத்துல நம்ம தாழ்த்தணும். இப்போ கத்தரி ஏதோ ஒரு தீர்க்கதரிசனமே வருது, இன்னும் ஒன்று தாழ்த்தணும். ஆனால் யாருக்குன்னா தாழ்த்தாங்க இருக்கேன், என்ன தாழ்த்தணும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது. கத்தர் இன்னும் நம்ம ஆராய்ந்து பாருங்க. எந்த காரியத்தில் சில பேருக்கு கத்தரை நம்ம பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாரு, கரெக்ட். இயேசு ரத்தத்தினால கழுவிட்டார், கரெக்ட். ஞானசானம் எடுத்துட்டேன், இனி என்ன இருக்கு என்கிட்ட? ஒரு பாவம் இல்லைன்னு சொல்லி நம்ம மேட்டுமையாக இருப்போம். ஆனால் இந்த மேட்டுமையில கூட நம்ம என்ன செய்யணும்? விழுந்து போனாலும் போயிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது, இயேசுவே ஜெபிக்க போகிறேன், ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமா, தயவுசெய்து என்னை மன்னிக்கப்பா, என்னை மன்னிச்சிருக்க. ஏதாவது குற்றம் நான் ஏறெடுக்க போகிற ஜெபங்களுக்கு விண்ணப்பத்துக்கு
ஏதாவது கேட்கப்படாத உமக்கும் எனக்கு இடையில ஏதாவது இடைவெளி இருக்குமானா, ஒருவேளை நம்ம யாருக்கு ஒரு பேசியிருப்போம், கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், இல்லை தூஷிச்சிருந்திருப்போம். அப்படி தான் நம்ம சொல்ல ஒரு காலம் கேட்கப்படாது. நீங்களான மனுஷன் தான், நீங்களான மனுஷன் தான். நேற்று கூட ஒரு ஃபோன் வந்தது. முந்தா நாள் அந்த சகோதரி ஃபோன் பண்ணாங்க. நேற்று நைட்டும் அந்த சகோதரி ஃபோன் பண்ணாங்க. ஒரே ஒரு நாள் தான் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க போல. கேத்தலிக்கு தான், ஹிந்து வந்து அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நாள் பார்த்தா கொஞ்சம் அவங்க பேசுகிறத பார்த்தா நீங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னென்னு. நீங்கள் என்ன பார்த்தீங்க, இது என்ன விவசாயம் வந்து இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி செய்வது அவங்க வீட்டுக்காரர் இருக்கப்பே ஏதோ தவறான பக்கத்து வீட்டில் இப்போ சகோதரி அந்த வீட்டை வாங்குறாங்கன்னு ஏதோ இவங்களை ஏமாற்றி ஹஸ்பண்ட் இருக்கப்பே நடந்திருக்கு. எழுதி வாங்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா அதுக்கு வேல்யூ நீ கிட்டத்தட்ட 50 லட்சம் 56 லட்சம் 2 லட்சத்துக்கு நீ எழுதி வாங்கிட்டு. இன்றைக்கி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. சரி, ஒரு வீடு தான் கேஸ் போட்டிருக்காங்க, 2 வீட்டையும் அவங்க செஞ்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்கப்பே நடந்ததான். இன்றைக்கி ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, குழந்தை. இப்போ அந்த சகோதரி மட்டும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற ஜனங்க இந்த சகோதரி மாத்திரம் இருக்காங்கன்னு விடாமல் அவங்களுக்கு செய்வதை செஞ்சு செஞ்சு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக்கிட்டு ஒரே ஒரு நாள் தான் இங்கே வந்தாங்க. அப்போது முந்தா நாள் கேஸ் நடந்துட்டு ஒரு பிரதர் கூட்டிகிட்டு வந்தார். அந்த பிரதர் தான் அவங்க ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது முந்தா நாள் ஃபோன் பண்ணுறப்போ, சிஸ்டர் என்னால் பேசக்கூட முடியல, ரொம்ப இருமலாக இருக்கேன், நீங்கள் ஃபோன் வச்சோம் பண்ணுங்க. ஃபோன் வச்சோம்னா வச்சுட்டாங்க. நேற்றுக்கு அதே டைம் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சிஸ்டர் எத்தனை நாள் ஒரு லேடி தனியாக இருக்குங்க, குழந்தையும் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க. உங்கள் அக்கா இருக்காங்க, உங்கள் மாமா இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களோட தயவு கொஞ்சம் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் விழுந்தாலும் அவங்க தூக்கி விடுவாங்க. அவங்க விழுந்தாலும் நீங்கள் அவங்க ஹிந்து. கரெக்டு, நீ சொல்கிறது 100% ரொம்ப இல்லைச்சு. ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு அவங்க டைம் உங்களுக்கு இப்படி இருந்துட்டுருக்கு. நான் ஃபோனில் வேறு ஒன்றுமே நான் சொல்லுவேன். அவங்களோட கனெக்ஷன் வச்சுக்கோங்க. நாளைக்கு கேஸில் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் கூட உங்களுக்கு அவங்க மோடி ஒரு அர்த்தம் என்னது இல்லை, அவங்க என்கிட்ட பேசுறது. நீங்கள் போய் ஒப்புறம் வாங்க. கத்தை நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒப்புறம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஹிந்துலேருந்து இவங்க கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. நீங்கள் அவங்களோட ஒப்புறம் வாங்கி தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இப்போ புருஷனும் இல்லை, இறந்து போயிட்டாங்க. போங்க, புருஷனாக தான் நீங்கள் கிறிஸ்தவ ஏற்றுக்கணுங்க. கிறிஸ்தவ நண்பு இப்படி சொல்லி கொடுக்குது. போங்க, அவங்கள போய் சமாதமாங்க. உங்களுக்கு நீங்கள் விழுந்தால் அவங்க தூக்கி விடுவாங்க, அவங்க விழுந்தால் நீங்கள் தூக்கி விடுவீங்க. ஏன்னா இனிமேல் இந்த இதுக்கு பிற்பாடு இந்த வீட்டை வச்சு என்ன பண்ண போகிறேன், 2 வீட்டை வச்சு உங்களுக்கு பிற்பாடு யார்? ஸோ அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு ஃபோனில் என்னை திட்டாத போயிடலாம். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. சரி சிஸ்டர், நீங்கள் ஒன்று செவிச்சிருங்க, செவிச்சிட்டு கீழே வைங்க ஃபோன். நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்துட்டு போங்க. அவங்களெல்லாம் அப்புறம் ஆக முடியாது, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, ஜோ பண்ணுங்க. என்ன ஃபோனை கிடைச்சி என்ன நான் தவறு பண்ணிட்டேன், கத்தாவே நான் ஏதாவது தவறு பண்ணி தான் நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஒன்று நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் விழுந்தால் தூக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். எனக்கு வேத வசனமே சொல்லு. அப்போ அப்படி இருக்கப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்லி, ஏன் இப்படி வார்த்தை உட்காந்து சோங்க 10 வச்சுட்டாங்க. சரி, இன்னும் வந்தால் கொஞ்சம் ஃபோன் எடுக்காமல் இருக்கும், பார்க்கணும். சரி, நேரம் வந்தால் நேரம் வச்சு பேசுகிறேன். சகோதரியோட ஒப்புரவாகன்னு சொன்னது இந்த விளைவு தெரிஞ்சாலுமே. அப்போ இது முன்னால் தாழ்த்த முடியல. கத்த உன் கேஸை எப்படி ஜெயமாக மாற்றுவார்? ஜெயமாக மாற்றணும்னா இப்போ சப்போஸ் இப்போ அவள் கடனாக இருக்கா, இப்போ யார் மாமியார் மாமனார்கிட்ட என்ன செய்யணும், முடிந்த வரைக்கும் நம்மளை தாழ்த்துவோம், ஒப்புரவாகும். புருஷன் தவிர அதே நேரம் அவனும் என்ன செய்யணும், கணவன்கிட்ட மனைவி கிட்ட ஒப்புரவாகணும். இப்படி ஒப்புரவாகுதல் அதான் முதல்ல என்ன செய்யணும், தேவனை தேடணும். 2வது என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். அவன் இங்கே என்ன சொல்லணும், அவங்க சொன்னால் நான் கேட்கணும்னா அப்படி எனக்கு கேட்கணும்னு எனக்கு அவசியம் கேட்கணும் சார். அவன் என்னை விட இளையவர், அவன் ஒரு விசுவாசி சொன்னால் நான் கேட்கணுமா? சில ஆலோசனை என்கிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன். பாலகர் வாயினால கூட பலன் உண்டு பண்ணினாலும் சங்கீதக்காரன். பாலகர் யாரு? இப்போ அழுதுட்டு நம்ம அதனால கூட நமக்கு ஒரு பாடத்தை கத்தனை என்ன செய்வார், நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ யார் மூலமாக கற்றுக் கொடுக்குறப்ப என்ன செய்யணும், அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். அதில் எனக்காக இருக்கலாம், நான் அப்படி செய்யணும், எடுத்துக்கிட்டு அதை செய்வத அது என்ன சரி பண்ணுறக்காக இருக்கலாம். கத்தனை இல்லைன்னா இந்த காரியத்தை எனக்கு காண்பிக்க மாட்டேங்க. இப்படி நம்ம இது பண்ணுறப்போ கத்தனை நம்ம விண்ணப்பத்தை என்ன செய்வாரா, கண்டிப்பாக கேட்பார். தாழ்மையான ஒரு எண்ணம் இருக்கா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்க சொல்ல நான் கேட்கணுமா? தாழ்மை எடுக்க கத்தனை பண்ணுவார், கிருபை அடிக்கிற தெய்வம், பெருமை உள்ளவர்களுக்கு கத்த எதிர்த்து நிற்கிற தெய்வம்.
நம்ம தாழ்த்தணும். தாழ்மைக்கும் வாசிங்க. அடுத்த வசனம். எங்களுக்காகவும் யாருக்காக ஜெபிக்கணும்? யாருக்காக ஜெபிக்க? நீ என்ன செய்யணும்? நீ உனக்காகவும் கணவனுக்காக ஜெபிக்கணும். இப்போ அவங்க சாந்தா என்ன செய்யணும்? கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ நீங்கள்லாம் யாருக்காக ஜெபிக்கணும்? ஊழியக்காரனுக்காக, சபைகளுக்காக, நம்ம எல்லாரும் சேர்ந்து யாருக்காக ஜெபிக்கணும்? தேசங்களுக்காக. என்ன வேதவசனம் சொல்லி 1 சாமுவேல் 12:23 1 சாமுவேல் 12:23 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். பார்த்தீங்களா? இப்போ யார் சொன்னது இந்த வசனத்தை? இந்த வார்த்தை யார் சொன்னது? இந்த வார்த்தை யார் சொன்னது? 1 சாமுவேல் 12:23 இந்த வசனத்தை, இந்த வார்த்தை யார் சொன்னது? நானே பேசியிருந்தா நீ பேசியிருந்தா? யார்ப்பா சொன்னது? 12:23 இல்லை, அந்த வசனம் இல்லை, முன்னாடி வசனத்தை பாருங்க. 12:23 சாமுவேல் சொன்னது. சாமுவேல் யாரு? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் சொல்றான், உங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்காம இருந்தா யாருக்கு விரோதமா பாவம் செய்யுது? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் தான். நாங்கள் போர்டில் எழுதி போட்டு நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜெபச்சாலமே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அதாவே உன் விண்ணப்பம் கேட்கணும்னா நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும். என் புருஷன் மட்டும் வாழணும், நான் மட்டும் வாழணும், என் பிள்ளைங்க வாழணும் மட்டும் இருக்காத. எல்லாருக்காக நீ ஜெபிக்கிறனா கர்த்தருக்கு கூட மாதிரி பாவம் செய்கிறவங்க. அப்போ உன் ஜெபம் கேட்கப்படவே கூடாது. முதல்ல தேவனிடத்தில் தேடணும். 2வது ஒன்றை தாழ்த்தணும் தேவனுக்கு முன்னாடி. 3வது காரியம் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இது எதில் தவறி இருக்கீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஒரு நாள் அப்போ நான் ரசிக்கப்படவே இல்லை. சபைக்கு நான் இன்னும் வேறு சபைக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஊழியக்காரன் வந்திருந்தார். எல்லாரும் போய் ஜெபம் பண்ணாங்க. நானும் போய் ஜெபிக்க போனேன். அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ ஒன்றை கர்த்தர் தேடிட்டு இருக்காங்க. ஊழியம்னா ரசிப்புனா என்னன்னு எனக்கு தெரியாது, பேர் புதுசு. நீ எதை பற்றியும் கவலைப்படுற ஆள் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ மற்றவங்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீ ஜெபிக்கிறதா கர்த்தர் வந்து நான் கேட்டுக்கிறாரு. சரி, எங்கள் வரைக்கும் நாங்கள் கரெக்டாக இருந்தோம். காலையில் குடும்ப ஜெபம் உண்டு, சாயந்தரம் குடும்ப ஜெபம் உண்டு, டிவியும் உண்டு, சினிமாவும் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாமே இருந்தது. ஆனால் இது இப்படி இருக்கவங்க எப்படி ஜெபிக்கிறது? சரி, எனக்கு அந்த ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் பேசுகிறாரு, அந்த ஒரு பயம் மட்டும் இருக்குது. சரிட்டு நைட்டு கட்டில் இந்த ஓரமாக படுத்துருந்தேன். கர்த்தாவே, இது என்ன ஜெபம்னா என்னன்னு தெரியாது. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இவ்வளோ நாள் என் குடும்பத்தை வரைக்கும் நான் ஜெபம் பண்ணேன். இனிமேல் சபையை ஆசீர்வதியும், சென்னையை ஆசீர்வதியும், தேசத்தை ஆசீர்வதியும், எல்லாம் ஊழியக்காரனை ஆசீர்வதியும். ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு பட்டுன்னு படுத்துங்க. படுத்து கொஞ்சம் நேரத்தில் சொப்பனத்தில் சத்தம் இருக்குது. சார் நல்லா தெரியுது. இது என்ன இவ்வளோ நாள் மற்றவங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் இன்றைக்கி நான் புதுசாக கத்தோடைய சுத்தம் இதான்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். தள்ளுறேன் ஆரம்பிச்சு கட்டில் இருந்து கொத்துன்னு கீழே தள்ளுறப்ப எனக்கு அதுக்குள்ளே பாதி முடிப்பு சரியாயிடுச்சு. சொப்பனமும் தெரியுது, முடிப்பும் தெரியுது, பிசாசு சொல்கிறதும் தெரியுது. உடனே என்ன பண்ணேன், கட்டில் கீழே ஒரு கையை ஒழியுது. செஞ்சா அவங்க ஜெபிக்க சொல்கிறாங்க. இது என்னடா பிசாசு சொல்லுது, நீ மற்றவங்களுக்கா ஜெபிக்காத, கீழே தள்ளுறேன்னு பாருங்க. கட்டிலேருந்து கீழே தள்ளு. நல்ல வேலை பொத்துன்னு உழவுக்கு கையை கீழே ஒழியுது. இது உழவு பாதி தூக்கம் பாதி சொப்பனத்தில் நடக்கும். ஓஹோ, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது யாருக்கு பிடிக்கல? பிசாசுக்கு பிடிக்கல. பிசாசுக்கு பிடிக்கல. சரி சரி சரி. இனிமேல் நம்ம முடிந்தா ஜெபிக்கிறது. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறோமா, ஏதாவது ஒரு வரி சொல்லி ஜெபம் பண்ண. ஏன்னா ரட்சிப்புல நல்லவன் இல்லை. அப்போது மற்றவர்களுக்காக நம்ம ஜெபியாமல் இருப்போமா, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவராக இருப்போம். அது எனக்கு தூரமாக இருப்பதாக சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியே சொல்கிறப்போ, அப்போ நம்மலாம் என்ன ஜெபம் பண்ணணும்? 3 காரியத்தை கர்த்தர் சொல்லணும். 1, தேவனிடத்தில் தேடணும். நம்ம விண்ணப்பம் நிறைவேறணும்னா முதல்ல தேவனை தேடணும். 2வது அவருக்கு நம்ம தாழ்த்தணும்.
மூன்றாவது என்ன செய்யணும்? மற்றவை தாழ்த்துறது எங்களுக்காகவும் மற்றவை நமக்காகவும். அதுக்கு அடுத்தபடி யாருக்காக சொல்லணும்? எங்கள் பிள்ளைகளுக்காகவும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேக பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக என்ன செய்யறது? பிள்ளைகளை பற்றி கவலையே இல்லையே. அப்படி இருந்தால் ஆற்றுல போயிருக்குமா? ஆற்றுல போயிருக்குமா? பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில நடத்த அது முதிர்வையிலும் விடாதிருப்பான். அப்போ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். தலைமையில் வந்து கடமை இல்லைன்னா கர்த்தர் கண்டிப்பாக கணக்கு கேட்பார். இல்லைங்க சில பேர் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, என் பிள்ளை அடங்க மாட்டேங்க. அடங்கலன்னு விட்டுருவியா? அது பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்துனா என்ன பண்ணுவேன்? பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய தலைமையில் வந்து கடமை கண்டிப்பாக செய்யணும். பிள்ளைகளுக்காக பிள்ளை அடங்கலையா சொல்லிப்பார். உள்ள படுத்தப்பட்ட தலைமுறை கைது ஜான் வெஸ்லி 6 பிள்ளைங்களோ 8 பிள்ளைங்களோ அவங்க வரிசையாக படுத்துப்பாங்க. எல்லாம் படுத்த பிற்பாடு தலைமையில் கை வச்சு சொன்ன கட்டாவே ஊழியக்காரன் இவங்களெல்லாம் ஊழியக்காரனை மாற்றுங்க சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஜெபிக்கிறப்போ கத்தர் அப்படியாய் செருப்பு தைக்கிறவன கத்தர் ஊழியத்துக்கு பெரிய மிஷனரியாய் கத்தர் மாற்றார். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கோம். நம்மளே டிவியை போட்டு கூட உட்காந்துட்டா அப்புறம் எங்கள் பிள்ளை திரும்பும். கை வச்சு ஜெபிக்க பிள்ளைகளுக்காக நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காம கத்தரான கண்டிக்கிறேன். அதை நான் அடிக்கடி செய்தியில் கூட நான் எத்தனை தூரம் சொல்லியிருக்கேன். ஒரு தூக்கு தண்டனை கைது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கைது தூக்கு போட போகிறாங்க. எங்கள் அம்மா உனக்கு என்ன கடைசி ஆசை? எங்கள் அம்மா பார்க்கணும். போலீஸ்காரங்க செய்யாமல் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அம்மா பையனுக்கு இவ்வளோ ஆசை, கடைசி ஆசை. இன்னும் கொஞ்ச நேரம் கூட்டம் சொல்லி அம்மாட்டான் வந்து கிட்ட வரணும். என்னாச்சு? அந்த அம்மா கிட்ட வந்த உடனே ஏன்னா உள்ள காதை திறக்க முடியாது, கூட திறக்க முடியாது. ஒன்று செய்யும் காதை கொண்டாங்க. சரி அம்மா கிட்ட ஏதோ ரகசியம் பேச போகிறேன். காதை கிட்ட கொண்டு போகிறோம். அம்மாவுடைய காது யார் வாயில் இருக்கு? தூக்கு தண்டனை கைதியுடைய வாயில் இருக்கு. ரத்தம் ஊற்றுது. அந்த அம்மா வலியில துடிக்கிறாங்க. ஒன்று செய்ய முடியல போலீஸ்காரன். நேரம் நெறிவிட்டு ஆனால் அந்த டைமுக்கு போடலைன்னா என்ன ஆகும்? தப்பிடும். கம்பியை உள்ள கொடுத்து கூட இது பண்ணா கூட நீங்க முடியல. வாய் தனியா காது வந்து அந்த அம்மா அவனுடைய வாயில வந்த பிறகுதான் ஊத்து. ஏன் இப்படி செய்த? இப்போ என்ன தூக்கு தண்டனை கொண்டு என் இது முடிஞ்சு போச்சு. அன்றைக்கு நான் ஃபர்ஸ்ட் திருவிட்டு வந்தேன்ல, இந்த காதுல கேட்டாங்கல்ல, அன்னைக்கு என்ன கண்டிச்சிருந்தாங்களா? இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட வாழ வேண்டியவன். இன்னைக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? தூக்கு தண்ணி இவ்வளோ சின்ன வயசுல தூக்கு தண்ணி. இன்னைக்கு மரணத்துக்கு யாரு காரணம்? அன்னைக்கு ஒன்று அப்போ செவிச்சிருக்கணும், இல்லை என்ன அடிச்சிருக்கணும். ரெண்டும் செய்யல. அதனால தான் இன்னைக்கு என்னை சீக்கிரமாக கொண்டு போங்க. டைம் நெருங்கிட்டு கொண்டு போங்க. இல்லை திருடிட்டு வந்தது இல்லை ஏதோ ஒன்று உனக்கு என்ன செய்யணும்? அன்னைக்கு என்ன செஞ்சுருக்கணும்? சரி பண்ணணுன்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு பிள்ளைகள் ஆடாங்க. அதனால பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்த காரியம் யாருக்கு ஜெபிக்கணும்னா பொருட்களுக்காக ஜெபிக்கணும். என்னது? வீட்டுக்கு அரிசி பருப்புக்கு கேஸு கூடவா ஜெபம் பண்ணணும்? தொடக்கத்துக்கிட்டவா ஜெபம் பண்ணணும்? செருப்புக்காகடா ஜெபம் பண்ணணும்? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா ஒரு ஊழியக்காரங்க வீட்டில் அவ்வளோ கத்தரோட பயபக்தியாக இருப்பாங்க. ஒவ்வொரு காரியம்னா கூட கத்தத்தை கேட்காம செய்ய மாட்டாங்க. அவங்க குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சு. ஏன் டாக்டர் போனாலும் சொன்னாங்க, என்ன குற்றம் தானே, எங்களுடைய குற்றம் தானே. நீ சொல்லியிருக்க எழுத்து வந்து எந்த மாதிரியும் கூட இருந்த அதுக்காக நான் ஒரு பரிகாரையை கத்தன்னு சொல்லியிருக்கேன். ஏன் என் பிள்ளைக்கு ஜுரம்? நான் அந்த காலுக்காக கத்துட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை சித்தப்படாமல் அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு தான் இத்தனை ஜெபிக்க தான் போகணும். என்ன நடக்கும்? அப்போ கத்தர் காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துறப்போ சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணல, தொடப்பம் வாங்கி போனீங்கள ஜோமனியா?
தொடப்பத்துக்காக ஜெபிச்சியா? ஒன்று இருக்கு தொடப்பம் போய் பாரு. அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் தான். தொடப்பம் வாங்கணும்னா காசை கொடுத்துட்டு கொண்டு போய் உள்ள போய் தொடப்பம் வச்சுட்டாங்க. ஜெபிக்கிறேன். பிசாசு பார்த்தா நீ எப்போ நீ எந்த இடத்துல ஏமாறுற, எப்படியாவது ஒன்றே ஒன்றே நீ தொடரும். நீ கொடுத்தது ஒரு பைசா காலம் நான் நன்றி சொல்கிறேன். ஜெபிக்க அவனை உள்ள கொண்டு போனது தப்பு தான், உன்னால் யூஸ் பண்ண தப்பு தான், மன்னிச்சு. இது ஜெபிக்க தாழ்த்தின உடனே என்ன நடந்தாங்க? அந்த பிள்ளைக்கு ஜுரம் சரியாக போச்சு. எவ்வளோ சொல்லப்படினா என்ன போகுது? நான் இந்த காலுக்காக ஜெபித்துட்டு இருக்கேன், எந்த குற்றம் தான் நீ சமைச்சிருக்கேன், இந்த கால்களால் என்ன என் பாவமெல்லாம் நீ முதுகு நான் எரிஞ்சு போட்டேன், ரட்சிப்பு நிச்சயத்தை கொடுத்து என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுனீங்கல்லப்பா, இன்னைக்கு ஏதாவது இது காரணமாக இருக்குமாடா, தயவுசெய்து மன்னிச்சிருந்தேன். இந்த காலுக்காக இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்காக சொல்லுவேன், பொருட்களுக்காக, வீட்டில் இருக்க பொருட்களுக்காக சொல்லுவேன். ஒரு பிள்ளை ஒருவேளை 2 வயசு 3 வயசு குழந்தை ஏதாவது பக்கத்து வெளியே பால் கடந்து தூக்கிட்டு வந்துருச்சு, கேட்டு பாரு பக்கத்து வீட்டில். நான் அந்த பிள்ளையை கொண்டு ஆன்டிட்டு சொல்லணும். அது சொல்ல வைக்கிறப்போ என்ன நடக்கும்? அந்த பிள்ளை என்ன செய்ய? அடுத்தது திருந்துமா போய் தேவச்சனங்க இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் கத்துக்கிறது நம்ம பெற்றுக்கணும். அடுத்தது யாருக்கா ஜோம்? செவ்வையான வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள். முடிவோ வசனத்தை முடிங்க, நீங்க முடிங்க, வசனத்தை சொல்லுங்க, நீங்க முடிங்க. 4 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. முடிவோ சொல்லு. நீதிமொழிகள் இருக்க அந்த வசனம் முடிவோ மரண வழிகள். இன்னைக்கு என்ன நான் போகிற பாதை சரியாக தான் இருக்கு, இல்லை கர்த்தர் என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டாரு சொல்ல முடியாது. அவருடைய வழிகள் செம்மையானது, அவருடைய நீதி செம்மையானது. என் வழி என் வழி ஏதோ குறை இருக்கு, என்ன மதிச்சு. அப்போ செவ்வையான வழி எங்கே போய் தேடுவேன்? இதில் தான் தேடுவேன், இதில் தான் தேட முடியும், இதில் தான் தேடணும். அது அப்போ டெய்லி என்ன செய்யணும்? வேதத்தை படிக்கணும், சத்தியத்தை படிக்கணும். அப்படி படித்து நம்ம தேடுறப்போ கற்று சொல்லணும். இந்த பாதையில் நீ போ, இந்த பாதையில் போகாது சொல்லிக் கொடுப்பார், கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பார், சொல்லாமல் இருக்க மாட்டார். அவர் நம்மோடு கூட வரணும்னா நம்முடைய பாதைகள் திருட போகிற நேரம் ஒருத்தான் அவன் வேண்டிக்கிறான். இத்தனை தேங்காய் வந்து நம்ம உடைக்கிறேன். அன்னைக்கு எல்லாம் காரியங்கள் செம்மையாக தான் இருந்துச்சு. அடுத்த நாள் போய் உடைச்சுப்பான் பாரு, எவ்வளவு பக்தி, இத்தனை தேங்காய் உடைக்கிறான் பாரு அப்படின்னு சொன்னாங்க. இது முதல் நாள் நடந்தது. அடுத்தது 2வது தேங்காய், 3வது தேங்காய், 3வதுக்கு பதில் கிடைக்குமா? கிடைக்குமா? சே நீ எல்லாம் கடவுளா, 2 காரியம் செஞ்சேன், 3வது காரியத்துக்கு செய்ய மாட்டேங்க. எப்படி மேலே ஒருத்தர் தேவன் இருக்காரு, பரிசுத்தமும் பயங்கரமான ஒரு தேவன், அவர் எப்படி செய்ய விடுவார்? இவங்களுடைய கூக்குரல், பொருளை இழந்தவங்களுடைய கூக்குரல் எங்கே போய் எட்டுச்சு? தேவ சஞ்சாரத்தில் போய் எட்டுச்சு. ஆனால் கள்ளத்தனமான பொருட்கள் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால நம்ம தேவஸ்தானத்தை நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தி நம்ம வழி சரியாக இருக்காப்பா, நான் போகிறப்ப சரியாக இருக்கா? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அதெல்லாம் என் பிள்ளைங்க சரியாக நடந்துச்சா? பிள்ளைங்க டிவி பார்த்து நான் தான் கூட பார்த்துட்டேன், நான் பார்த்தேன். ஆனாலும் கத்த சொன்னேன், என்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நான் வந்தோம், நம்ம ரசிக்கப்படுற டைமில் என் சகோதரி வீட்டில் தான் இருந்தேன். இருக்கிறது ஒரே ஒரு நாள் டிவி போட்டு, அதுவும் பாருங்கள் சோனிக்கா அன்னைக்கு அந்த படம் நான் ரொம்ப விரும்பி பார்த்த படம், 2-3 வாட்டி சோனிக்கா அந்த டிவியில் அப்போ அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க எங்கள் அக்காவும் எங்கள் அக்காவும் அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹாலில் தான் உட்காருங்கிற வழி இல்லை, உட்காந்து நான் காதில் பேசுகிறேன். அந்த பூர்ணமான ஒரு அனுபவத்துக்குள்ளோடு எனக்கு இப்போ தெரியுற மயிலோட சத்தியம் கூட எனக்கு அப்போ தெரியாது. நீங்கள் உட்கார்ந்தா அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? படம் ஓடிக்கிட்டு இருக்கு. கதை சொல்கிறேன், அவங்க உட்காந்துருக்காங்க, நீ உட்கார்ந்தா எஞ்சி உள்ள போனால் ஒரு சேர் இல்லை, ஒன்று இல்லை. போனால் அந்த ஓரமாக பீராவில் சாஞ்சி உட்காந்து திரும்பி தான் பைபிள் தான் படிக்கணும்.
சொல்லுவோம். திட்டம் தெளிவாக பேசுகிறேன். என்ன இது உங்களுக்கு தேவை. ஒரு காலத்துக்கு விரும்பி பார்த்தேன், ஆனால் எனக்கு இன்னைக்கு அதை பார்த்தா எனக்கு அது பிடிக்கல. காதில் ஏறல, இருதயத்தில் ஏறல, சிந்தையில் ஏறல. உனக்கு தேவையில்லை, எழுமு. அப்படின்னா கத்தரை கஷ்டப்படுங்க. 24 வருஷம் கத்தரை வச்சுக்கிட்டு உள்ள போனேன். கனேந்து சொல்ல போயிட்டேன். எங்கள் அக்கா வந்து அக்கா கேட்குறாங்க, என்ன நீங்கள் உட்காருங்கன்னாங்க. இல்லை, நான் உட்கார மாட்டேன். அவங்ககிட்ட சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் டிஃப்ரெண்ட். அவங்க நினைப்பாங்க, நேத்திக்கு நீ பிரச்சனையில் வந்த, என்னை கத்தர் முன்னே வச்சுட்டான்னு அந்த அனுபவத்துக்குள்ள அவங்க வரல. அவங்க என்னப்பாங்க, என்னோட நீ உங்க சத்தியம், என்னோட நீ வயசுல பெரியவடா, நீ என்ன அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை, நான் கத்தர் என்ன சொல்ல, நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணுமா, எங்கள் சபையான வழியை தேடுகிறதுக்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை நான் கூறினேன். எஸ்ஐயா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சாரி, சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 5:8. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. திரும்ப வசனம் நிறுத்தி வாசிப்பா. கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம். யாருடைய சத்துருக்கள்? என் சத்துருக்களின். ஏன் சத்துரு? கர்த்தருடைய சத்துரு இல்லை, ஏன் சத்துரு நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்தும். உம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்தும். அப்போ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்கிறேன். இப்போ உங்கள் மாமியார் மாமனார் அதுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, எதிர்த்து நிற்கிற மாதிரி தெரியுது, எதை பற்றி கவலை இல்லைன்னா இந்த வசனத்தை நீ வச்சுக்கோ. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? நீதியில் நடத்தணும். உன் நீதி அவங்கள என்ன செய்யணும்? அவங்க உன்னுடைய வழிக்கு அவங்க வரணும். அப்போ என்ன செய்யணும்? நான் பிறகு பேசுகிறேன். அப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்மளை தாழ்ச்சியை பண்ணாதபடி, தலைக்குள்ளே வைக்க விடாதபடி, நம்முடைய அஸ்திவாரம் எங்கே இருக்கணும்? எது மேலே இருக்கணும்? நம்முடைய அஸ்திவாரம் ஒன்று இருக்கு, வசனம் இருக்கு. சங்கீதம் 47:1-2 பாருங்க. நம்முடைய அஸ்திவாரம் எதில் இருக்கணும்? நம்ம எது மேலே இருக்கணும்னு போட்டிருக்காங்க. பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் குழையான சேஷம் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. கண்மலை யாரு? நம்ம கண்மலை யாரு? அப்ப எப்படி? அப்ப என்ன அர்த்தம்? இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? கண்மலை நம்முடைய கால். நீங்க நினைக்கலாம், ஐயோ கண்மலைன்னா யாரு? கத்தரா இயேசு கிறிஸ்து காலுக்கு அடியார். அப்படி அர்த்தம் இல்லை. நம்முடைய வழிகள், நம்ம நடந்து போற பாதைகள் சத்திய வசனத்தின் வழி. என்ன சொல்றாரு? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து என்னாச்சு? அடுத்தது சொல்லுங்க. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையின்படி என்னுடைய காலடிகள் இருக்குமா? உங்க மாமியார் மாமனாரு இல்லை, இப்போ நான் எதிர்பார்த்துருக்க என் சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? என் வழியில் வந்துடுவாங்க. அப்போ என்ன வேற வசனம் சொல்லுது? நீதி உள்ள அருமையான ஒரு வசனம். நீதிபதி 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. 16:7 தான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். செய்ய மாட்டாரா? அப்படி பேச்சு சொல்றேன். உங்க மாமியார் மாமனார் நான் சொல்றேன். இப்போ நம்ம வீட்டில் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. உன் வழி கர்த்தருடைய வழியா இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? நீ போவனா அவங்களுக்கு வழிக்கு, அவங்கள உங்ககிட்ட வந்து ஒப்புரவாயிடுவாங்க. அவங்கள அவங்க மேல அப்படித்தானே சொல்லுங்க. இல்லைன்னா கர்த்தர்ட்ட கேடு. இப்படி வசனம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஒப்புரம் வாங்கணும். என் வழியை செவிப்படுத்தும். நான் வேத வசனத்தின்படியாக நடக்கிறேன். அப்போ நீ அதுக்கு மேலே நீ என்ன அடிச்சீன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? எனக்காக ஒன்னிடத்துல யுத்தம் பண்ணுவார். வேத வசனத்தின்படி போதும்.
அவங்க அவங்க உன் வழிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்காத. நீ உன் வழியை உன் வசனத்துக்கு வழியே நீ போயிட்டு இருக்கப்பா என்ன செய்ய அவங்களே என்ன பண்ணுவாங்க ஓடி வந்து அம்மா இப்படி இருக்குமா இப்படி இருந்துமா என்னம்மா ஏம்மா பேசாம இருக்க அவங்க வருவாங்க. நம்மளோட வழி நம்மளோட காலடிகள் கண்மலையின் மேல் நிறுத்தணும். கண்மலைன்னா கத்துறாங்க இயேசு. அப்போ அவர் மேலே ஏறி நிற்கிறோம்னா அப்படி அர்த்தம் இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. வேத வசனத்தினுடைய வழிகள் செவ்வியா இருக்கும்போது அவங்களே என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட வந்து ஒப்புரவாயிடுவாங்க. அப்படி செய்வதற்கும் இப்போ எடுக்கும் எஸ்ரா 8ஆம் அதிகாரம். நான் அங்கே அகாமா நதி என்ற உபவாசத்தை கூறினேன். பார்த்தீங்களா? எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செமையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி என்ற உபவாசத்தை கூறினேன். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படனா எத்தனை காரியம் நம்ம செய்யணும். இன்னைக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீட்டில் போய் இன்னைக்கு நம்ம செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் இந்த உபதேசம் எனக்கும் சேர்த்தான், எனக்கும் சேர்த்து தான். நீ போன பிறகு இந்த வசனத்தை நாங்கள் தியானிச்சு நாங்கள் போராடுறோம். உங்களோட மட்டும் அனுப்பிடுறோம்ல, எனக்கும் உனக்கும் எனக்கும் அதே வசனம். அப்போது இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்க வேணும்னா தேவனுக்கு முன்னாடி விண்ணப்பத்தை கேட்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல்ல தேவனுக்கு, ரெண்டாவது என்ன செய்யணும் தேவனுக்கு முன்பாக நம்ம நான் ஒன்றும் இல்லை. நீ சொல்லலாம் நான் ஒரு நாளைக்கு வாரத்துக்கு இத்தனை நாள் உபாசம் பண்ணுறேன், இத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் ஜெபம் உங்களுக்கு கேட்கலையா? அப்படி கேட்காத. அப்படி யாரும் கேட்கக்கூடாது. மூன்றாவது காரியம் என்ன செய்யணும்? யாருக்காக? நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, அதுக்கு பிற்பாடு சகல பொருட்களுக்காக. 5 காரியம். அதோட மாத்திரமல்ல செவ்வையான வழியை என்ற வழிகளை செயல்படும். 6 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம அப்படி ஜெபிப்போம். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபியாமல் இருக்கிற கத்த நம்ம ஜெபத்தை என்ன செஞ்சாரு? ஒருவேளை இன்ன வரைக்கும் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படலைன்னா இன்னைக்கு நம்ம சரி பண்ணிப்போம். கத்தாவே இந்த 6 காரியம் எனக்கு தெரியாதுப்பா, இன்னைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். கத்தாவே அந்த ஜெபத்தை கேட்டு ஜெபிப்போம். கத்த